வெல்கம் டு ரூப்ஸ் ஹனி கிச்சன். நான் உங்கள் ரூபினி. இன்றைக்கி நம்ம சேனலில் பீஸ் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது பட்டாணியை வச்சு ஒரு சாதம், அது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கங்க. இப்போ இதில் ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 3 கிராம்பு, 4 ஏலக்காய், 1 ஸ்பூன் சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். சீரகம் ரொம்ப பொரிஞ்சிடக்கூடாது, லேசாக பொரிஞ்சால் போதும். இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் பட்டாணி சேர்த்துக்கலாம். நான் 150 கிராம் பட்டாணி எடுத்திருக்கேன். இது ஃப்ரெஷ் பட்டாணி, அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். ஒருவேளை நீங்கள் காஞ்ச பட்டாணியாக இருந்தால் முத நாளே ஊற வச்சு வேக வச்சு தான் இதில் சேர்க்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் சும்மா ஒரு 4 புதினா ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கலாம். இல்லாட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு வாசத்துக்காக நான் போடுறேன். கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா 2 வெட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 7-8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான், வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு லேசாக வறுபட்டதும் நம்ம அரிசியை சேர்த்துடலாம். நான் இப்போ பாஸ்மதி அரிசி 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். இந்த பாஸ்மதி அரிசியை நான் 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அரிசியை போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. இதுலேயே கொஞ்சம் வேகிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ 1.5 டம்ளர் அரிசிக்கு நான் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு பாஸ்மதி அரிசியும் யூஸ் பண்ணலாம், நம்ம டெய்லி சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசியும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் சாப்பாட்டுக்கு போடுற அரிசி யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கங்க. இப்போது புலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் உப்பு போடுறேன். இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரே ஒரு விசில் வந்துட்டு அந்த விசில் தானாக அடங்குற வரை வெயிட் பண்ணால் போதும், புலாவ் ரெடி ஆகிடும். பாருங்கள், ஒரு விசில் தானாக அடங்கிருச்சு. இப்போ நான் திறந்து காட்டுறேன். வாவ், பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நல்லா உதிரியாக ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்ம தேங்காய் பால் சாதம் செய்வோம் இல்லையா, அதே டேஸ்ட்டில் தான் இதுவும் இருக்கும். பட் அதுக்கு ரொம்ப வேலை அதிகம். இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது. இந்த பீஸ் புலாவுக்கு பன்னீர் கிரேவி, மிக்சட் வெஜிடபிள் கறி இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நன்றி.